ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மலைகளை போயிட்டு ரசிக்கலான்ட்டு போவோம், இல்லை வந்து கடல் சார்ந்து இருக்கும்போது அங்கே இருக்கலான்ட்டு போகும்போது வந்து மக்கள் தூக்கி போடுற குப்பைகள், அதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த அழகான பீச்சை வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த அந்த கழிவுகள் வந்து அது ஒரு உண்மையிலேயே அது இந்த உலகன்றது வந்து நம்ம வாழ்கிறதுக்கானது மட்டும் இல்லை, எல்லாருமே இருந்து தானே ஆகணும், எல்லா உயிரினங்களும் இருந்து தானே ஆகணும். ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு விஷயம் தான், அந்த தாக்கத்துலேருந்து தான் வாக் ஃபார் பிளாஸ்டிக் கிரியேட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வேஸ்ட் ஸ்ட்ராஸ் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு பெரிய ஒரு ஃபிஷ் போன் பண்ணியிருக்கேன், வேஸ்ட் பிளாஸ்டிக்லேருந்தே பண்ணியிருக்கேன். ஓகே, பெரிய அதெல்லாமே வந்து அங்கே ஒரு டால்ஃபினோட வயிற்றுல ஒரு குழந்தைய எதிர்பார்க்கறதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு ஒரு 10-20 வாட்டியாவது ஸ்ட்ரெச் பண்ணும். ஓகே, சம்திங் பாடியாவது மூவ்மெண்ட் பண்ணும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் ஒரு ட்ரெண்டோ இல்லை ஒரு வைரலான கண்டென்ட் பற்றி மட்டும் நம்ம பேச போகிறது கிடையாது. இது அதையும் தாண்டி ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஜேர்னியை பற்றி தான். ஸோ நம்மளில் பல பேர் வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படின்றத டெய்லி கேட்டுட்ருப்போம். பட் அதுக்கான நம்ம ஒரு ஸ்டெப் எடுப்போமா அப்படின்னு கேட்டால் அதில் பாதி பேர் அப்படி கிடையாது. பட் நம்ம கூட இன்றைக்கி வந்திருக்க கெஸ்ட் பார்த்தீங்கன்னா வாக் ஃபார் பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு சின்ன இனிஷியேட்டிவாக அதை ஸ்டார்ட் பண்ணி இப்போ பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கார். இவரோட இந்த இன்ஸ்பைரிங் மூவ்மெண்ட் பற்றி நம்ம இன்னைக்கு இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆர்ட் கிங்டம் சக்ரா அண்ட் வாக் ஃபார் பிளாஸ்டிக்கோட ஃபவுண்டர் மிஸ்டர் கௌதம் அவர்கள் நம்மளோட இன்னைக்கு இருக்காங்க. ஹாய் சார். வணக்கம். வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்டில் உங்களோட வாக் ஃபார் பிளாஸ்டிக் மூவ்மெண்ட்லேருந்து அண்ட் இப்போ நீங்கள் இனிஷியேட் பண்ணி நல்லா ரன் பண்ணிட்டு இருக்க சக்ரா, அது வரைக்குமே நம்ம அதை பற்றி பேச போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எஸ், ஓவர் டு யூ. இந்த இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்றது இருக்கும். எப்படின்னா இப்போ அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இப்போ எனக்கு இந்த பிளாஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசிப்பேன், பட் அடுத்த செகண்டே எனக்கு அதுதான் வந்து கையில் இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்து இங்கே நார்மலாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ எந்த ஒரு இன்டர்னல் மோட்டிவ் வந்து உங்களை வந்து இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். ஓகே, ஐ டூ வால் ஆர்ட் இன்ஸ்டலேஷன். ஓகே, அப்படி தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, 2015 ஆர்ட் கிங்டம் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து, ஃபவுண்டேஷன் இந்த சென்ஸ் ஒரு கிரியேட்டிவ் ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஒரு இது பண்ணி ஐ ஸ்டார்டட் டூயிங் த வால் ஆர்ட். இது எல்லாத்தையும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னுடைய மிகப்பெரிய தாக்கம், என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நான் பார்க்குறது வந்து இயற்கை தான். எனக்கு யாரும் ஆர்ட் குருன்னெலாம் இல்லை. நான் படித்தது ஒரு BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட். அண்ட் எந்த ஒரு பின்புலமும் இல்லை, கலை சார்ந்தும் இல்லை, வந்துட்டு ஒரு நார்மல் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு கைடாவோ ஒரு மென்டராகவோ இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு இட் இஸ் லைக் 15 years பேக் எனக்கு யாரும் அப்போ இல்லை. ஸோ எனக்கு கோ ஒரு ஆப்ஷன் வந்து இயற்கை தான். அது பீச்சாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மரமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு மலைகளாக இருந்தாலும் சரி, இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை ஜேர்னியாக இருந்தது. ஸோ அந்த இடங்கள்லேருந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு சில முக்கியமான தாக்கங்கள் தான் வந்துட்டு எனக்கு வாக் ஃபார் பிளாஸ்டிக்கை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே தூண்டுகோலாக இருந்திருக்கு. அந்த தாக்கங்கள் வந்து இன்றைக்கும் அதுலேருந்து மீண்டு வராமல் இருக்கிற ஒரு விஷயங்கள் தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மலைகளை போயிட்டு ரசிக்கலான்ட்டு போவோம், இல்லை வந்து கடல் சார்ந்து இருக்கும்போது அங்கே இருக்கலான்ட்டு போகும்போது வந்துட்டு அங்கே மக்கள் தூக்கி போடுற குப்பைகள், அதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த அழகான பீச்சை வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த அந்த கழிவுகள் வந்து அது ஒரு உண்மையிலேயே அது ஒரு சிக்கல்களை தான் கொடுக்கும். அது பார்க்கும்போதே வந்துட்டு நம்ம போயிட்டு கடலை ரசிக்கலான்னு பார்க்கும்போதே வந்து அங்கே தான் ஒருத்தன் குப்பையை போடுவான். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம ரசிப்பே வந்து ஓரளவுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மிகப்பெரிய கோபமும் ஒரு வெறுப்பும் தான் அந்த டைமில் வந்து எனக்கு இருந்தது. ஏன் இப்படி மக்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அட் த சேம் டைம் அது எங்கே போகுது, என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்க்கும்போது அந்த எர்லி ஸ்டேஜஸில் தான் வந்து நிறைய நியூஸ் அதை பற்றி வந்து வாட் யூ ஆர் சீக்கிங் இஸ் சீக்கிங் யூன்றது சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் வந்துட்டு என்ன அந்த நியூஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. லைக் வந்து இவ்வளோ கடல் வாழ் உயிரினங்கள் வயிற்றுலேருந்து இவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குது, யானைகள் வயிற்றில் இருக்குது, அதில் இருக்குது, பிளாஸ்டிக்கால் இவ்வளோ உயிர்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறது 10 years பேக். இப்போ ஒரு 5 yearsஸாக அந்த நியூஸஸ் இப்போ நிறையவே வந்தால் கூட அப்போ வந்த ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்பவே வந்துட்டு என்னது பர்சனலாக பாதிச்சது. ஸோ அங்கேருந்து தான் என்னுடைய தாக்கங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. இந்த உலகன்றது வந்து நம்ம வாழ்கிறதுக்கானது மட்டும் இல்லை, எல்லாருமே இருந்து தானே ஆகணும், எல்லா உயிரினங்களும் இருந்து தானே ஆகணும்.
ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு விஷயந்தான். அந்த தாக்கத்துலேருந்து தான் வாக் ஃபார் பிளாஸ்டிக் கிரியேட் ஆச்சு. அதில் குறிப்பிட்டு வந்துட்டு சமூகம் சார்ந்த பல படைப்புகளை வந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு சோஷியல் கிரியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இயற்கையை எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியும். என்னோட கமர்ஷியல் சைடு ஒன்று போயிட்டு இருந்தால் கூட, ஆர்ட் ஒர்க்ஸ், ஆர்ட் இன்ஸ்டலேஷன்ஸ் அதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருந்தால் கூட, என்னோட மேஜர் டைம்ஸை வந்து நான் இந்த மாதிரி சோஷியல் இம்பேக்ட் கிரியேட்டிவ்ஸில் வந்து நான் நிறையவே கான்சன்ட்ரேட் பண்ணி நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். அது வந்து ஒரு சொட்டு தண்ணியை சேவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியா இருந்தாலும் சரி, பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் உரிமை சார்ந்து ஒரு சில கிரியேட்டிவ்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நல்லாவே வைரலாகவே போயிருக்கு. வைரலாக பண்ணுன்றது என்றைக்குமே இன்டென்ஷன் இல்லை. அந்த தாட் ப்ராசஸ், அந்த ஐடியாலஜிக்காகவே அது வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக அது போயிடும். ஏன்னா மக்களுடைய பிரச்சனையும் இயற்கையோட பிரச்சனையும் வந்து பேசும்போது அது எல்லாருக்கும் ஒரு அடித்தட்டாக தானே இருக்கும். அப்போ அது மக்கள் பாராட்டுறதை தாண்டி அது அவங்களுடைய படைப்பாக தானே பார்ப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து என்னுடைய ஜேர்னியே இருந்தது. 2015 2019 தான் வாக் ஃபார் பிளாஸ்டிக் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அந்த பீரியட்லேயே வந்து சமூகம் சார்ந்த படைப்புகள் ஒரு 10 முக்கியமான படைப்புகள். நான் சொல்கிறது இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் இல்லை, ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய ஸ்கேலில் இருக்கும். பண்ணிவிட்டு டேரெக்டாக சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஃபேஸ்புக்கில் தான் இப்போ தான் இன்ஸ்டாகிராம், இப்போலாம் ஃபேஸ்புக். ஸோ அது நிறைய உரையாடல் க்ரியேட் பண்ணும். இந்த கான்வர்சேஷன், நம்மளோட சொசைட்டியில் நிறைய கான்வர்சேஷன் பிளாஸ்டிக் சார்ந்து நிறைய பண்ணேன். இந்த பிளாஸ்டிக் விழிப்புணர்வு வந்துட்டு அதுக்காக நிறைய பெரிய சோஷியல் கிரியேட்டிவ்ஸ் பண்ணோம். லைக் வந்து ஸ்கேம் ஆஃப் நெக்லிஜென்ஸ்ன்ற டைட்டிலில் வந்து ஒரு 3 முக்கியமான படைப்புகள் பண்ணது. அதில் பண்ண ஒரு முக்கியமான ஒர்க் தான் வாக் ஃபார் பிளாஸ்டிக்கு தூண்டுகோலாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வேஸ்ட் ஸ்ட்ராஸ் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ஃபிஷ் போன் பண்ணியிருக்கேன். தென் வந்து பெரிய டேப்பு வேஸ்ட் பிளாஸ்டிக்லேருந்தே பண்ணியிருக்கேன். அதெல்லாமே வந்து ஒரு 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 400 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸில் அதில் அப்படியே வச்சு அந்த மாதிரி ஒரு பாட்டிலாக வச்சு அப்படி பண்ணியிருக்கேன். தென் அதில் பண்ண ஒரு ஒர்க் வந்து ஒரு பெரிய கில்லர் வேல், 45,000 வாட்டர் பாட்டில் மூடி, இந்த மூடியை வச்சு பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க் வந்து எதனால் பண்ணேன்னா, சம்வேர் இன் நார்தர்ன் யூரோப்பில் வந்துட்டு அங்கே ஒரு டால்ஃபினோட வயிற்றில் ஒரு குழந்தைய எதிர்பார்க்கறதுக்கு பதிலாக 45 கிலோ பிளாஸ்டிக்கை வந்து ஓகே, ஸோ அது இறந்துருச்சு. சரி, அந்த குட்டிகளை காப்பாற்றலாம் அப்படின்ட்டு அங்கே இருந்த மெரைன் ஸ்பெஷலிஸ்டெல்லாம் இருக்கும்போது வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி உள்ளே வந்து குட்டி டால்ஃபினுக்கு பதிலாக அவ்வளோ பிளாஸ்டிக். அது வந்து ரொம்ப எனக்கு அந்த டைமில் வந்து என்னை பர்சனலாக ரொம்ப பாதிச்சது. சரி, அதோடைய தாக்கமாக தான் அந்த கில்லர் வேல் ஒன்று பண்ணேன். ஸோ அந்த கில்லர் வேலை as I said 45,000 வாட்டர் பாட்டில் கேப், இது எல்லாத்தையும் போயிட்டு பொறுக்கணும். நான் போயிட்டு ஒரு 35,000 வாட்டர் பாட்டில் கேப்ஸை பொறுக்கினேன். 10,000 கேப் வந்து எனக்கு கிஃப்டாக வந்தது. நான் என் பர்த்டே கிஃப்டாக கேட்டது. ஸோ அங்கே ஆரம்பிச்சது அந்த ஜேர்னி. ஸோ அப்படி தான் வந்துட்டு வாக் ஃபார் பிளாஸ்டிக் கிரியேட் பண்ணேன். ஆஸ் இண்டிவிஜுவலாக வந்து உங்களுக்கு இருக்க அந்த இயற்கை மேலே இருக்க அந்த இது எல்லாமே தெரியுது. ஸோ நீங்கள் ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்றது ஸோ நீங்கள் பேசுறதுலேருந்தே தெரியுது ஆக்சுவலாக. பட் இது ஒரு மோட்டிவாக நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இண்டிவிஜுவலாக மட்டும் இதெல்லாம் நம்மளால கொண்டு போக முடியாது நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் அப்படின்றத எந்த ஒரு இஷ்யூனால லைக் எப்படி சொல்றது, இப்போ ஒரு சிஸ்டமாக நம்ம ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் இதை கொண்டு போக முடியுன்றப்போ எந்த விஷயம் வந்து உங்களை சொல்லுச்சு நம்மளோட அவேர்னஸ் மட்டும் இதுக்கு பத்தாது, ஸோ இதுக்கு நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்ணணும், ஆக்சுவலாக இதை இன்னொரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் நெக்ஸ்ட் பீப்புளுக்கும் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும், ஸோ அவங்களுமே இதை இனிஷியேட் பண்ணாதான் அஸ் அ குரூப்பாக தான் இதை நம்ம கொண்டு போக முடியுன்றத எப்போ நீங்கள் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் உணர்ந்தீங்க? இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அது உணரல. ஓப்பனாக சொல்லணும்னா அதை வந்துட்டு வாக் ஃபார் பிளாஸ்டிக் ஃபர்ஸ்ட் டே அப்போ வந்துட்டு ஐ வாஸ் லைக், நான் பாட்டு வாக் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு கோவம் தான். வாக் ஃபார் பிளாஸ்டிக் வந்து கோவத்தின் ஒரு எதிர்வினை தான். ஓகே, கோவத்தோடைய ஒரு கம்ப்ளீட் அவுட்புட் இல்லை ரிஃப்ளெக்ஷன் தான் வாக் ஃபார் பிளாஸ்டிக்னு நான் சொல்லுவேன் ஸ்டார்டிங் டைமில். பட் அந்த கோவம் வந்து அன்பாக மாறினதுக்கான காரணம் வந்து மக்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான். எனக்கு வந்து இவ்வளோ பேர் வருவாங்க, இவ்வளோ பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, இவ்வளோ பிளாஸ்டிக் வரும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இன்றைக்கி ஓடிட்டுருக்குது. டே 1 எப்படி இருந்ததோ, டே 1 எனக்கான என்ன தாக்கம் வந்து கொடுத்துச்சோ அதே தான் வந்து இன்றைக்கும் எனக்கு வந்து கொடுக்குறது. அதான் உங்களுடைய கேள்வி. ஒருத்தனோட மோட்டிவாக மட்டும் இருக்க முடியாது, கம்யூனிட்டியாக மாறணும் அப்படின்றது வந்து அதை நான் டிசைட் பண்ணல, அதை நேச்சராக டிசைட் பண்ண ஒரு விஷயம் தான் ஓப்பனாக சொல்லணும்னா. ஏன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அது ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தியல் தான். மேபி எனக்குள்ளே ஏற்பட்ட கோவம் தான் அவங்களுக்கு என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியலையே, என்னால் நானும் ஏதாவது ஒன்று பண்ணணும், நானும் ஏதாவது வந்து இந்த உலகத்துக்கோ இந்த இயற்கைக்கோ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து ஆஸ் எ கம்யூனிட்டியாக டெவலப் ஆச்சு. ஒன்ஸ் அது நான் கொஞ்சம் நாளாக அதை நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம எதையுமே வந்து பிளான்டாலாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளான் படியே போகாது. 90% எல்லாருக்குமே
ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்துட்டு இது ஒரு எதர்ச்சியாக நடந்த ஒரு ஆக்டிவிட்டி தான். இட் வாஸ் நாட் லைக் பிளான்ட், இது இப்படி தான் போகும் இந்த மாதிரி தான்ன்றது இல்லாமல் அந்தந்த டைமில் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்தந்த டைமில் என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் யாரோட சேர்ந்து கொலாபரேட் பண்ண முடியுமோ, கவர்மெண்ட்டோட இருந்தாலும் சரி, கார்ப்பரேட்டோட இருந்தாலும் சரி, யாரோட இருந்தாலும் சரி, ஓகே அவங்களுக்கு ஒரு நல்ல இன்டென்ஷன் இருக்குன்னா நாங்கள் அதை சேர்ந்து பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். ஓகே இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுறது, இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு வாக் ஃபார் பிளாஸ்டிக். ஸோ அது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஒரு இது வந்து ஒரு ஒரு ப்ராப்பராக கம்யூனிட்டி வச்சுட்டு இது பண்ணணும், இல்லை அதுலேருந்து இந்த மாதிரியான அட்வர்டைசிங் செக்மெண்ட்ஸ் இல்லை இந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. அந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லையும் இருந்ததில்லை, இப்போயும் இல்லை. இப்போ வந்துட்டு எங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, எந்த அளவுக்கு வந்துட்டு எங்களுக்கு வர கொலாபரேட்டிவ் மெஷர்ஸில் பிளாஸ்டிக்ஸ் எடுக்க முடியும், அது எப்படி இன்னும் நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போன வருஷத்தோட இந்த வருஷம் எப்படி நம்ம விட்ரா பண்ண முடியும். We don't work for days or weeks, we work for like years. அந்த லாஸ்ட் இயர்க்கும் இந்த இயர்க்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் வந்தது, ஏன்னா இதில் இருக்கவங்க எல்லாருமே வேலைக்கு போயிட்டு ஒருத்தவங்க பண்ணுறது தான், ஓகே இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஓகே ஸோ அதை கரெக்டாக நாங்கள் பிளான் பண்ணி எங்களுடைய டைமுக்கு ஏற்றபடி வீக்கெண்ட்ஸில், இப்போ நான் வந்து வீக் டேஸில், சில பேர் வீக் டேஸ்லேயும் பண்ணுவாங்க, முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கும்போது பண்ணுவாங்க, முக்கியமான கொலாபரேட்டிவ் இருக்கும்போது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி தனிப்பட்ட முறையில் வந்துட்டு ஏதாவது ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணணும், அதை நல்ல முறையில் பண்ணணும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து டெவலப் ஆச்சு. பட் இதை கம்யூனிட்டியாக டெவலப் பண்ணணும், இதை வந்து ஒரு ஒரு டைரக்ஷன் வைஸில் எடுத்துகிட்டு போகணுன்றது வந்துட்டு ஐ வுட் சே தட் பிகாஸ் எனி இனிஷியேட்டிவ், எனி ஆக்டிவிட்டி, எனி கவர்மெண்ட் பாடி, எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, அதில் டைரக்ஷன் இல்லை, அதில் ஒரு கைடிங் பிரின்சிபல் இல்லை, இல்லை அதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றது தெரிலனா அது அழிஞ்சு தான் போகும். ஐடியாலஜி இல்லாத எந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, அது காணாமல் தான் போகும். அது வாக் ஃபார் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய அரசியல் கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி. ஆக்சுவலாக என்ன கேட்கலான்னு நினச்சேன்னா, நீங்கள் வந்துட்டு இப்போது ஈவெண்ட்ஸு, ஸோ கேம்பெயின்ஸு இந்த மாதிரி ரன் பண்ணணும்னு யோசிப்பாங்க. ஸோ பீப்புள் நம்ம கேதர் பண்ணோம் அப்படின்னா, பட் நீங்கள் வந்துட்டு சொல்லிட்டீங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்துட்டு இந்த இயற்கையோட லைக் எதிர்வினையாக தான் வந்துட்டு நான் இது மேலே நடக்கிற அந்த விஷயத்துக்கு எதிர்வினையாக ஜஸ்ட் ஒரு வாக்காக போனேன். ஸோ அது வந்து இப்போது எல்லாரோடையும் அப்படியே கேதர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் அதில் கலெக்ட் பண்ண பிளாஸ்டிக்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து மொத்தமாக அகெயின் திருப்பி நம்ம லேண்டுக்கு வராது அப்படின்றத நீங்கள் எப்படி என்ஷூர் பண்ணுறீங்க? இது ஆரம்ப கட்டத்தில் வந்து ஐ தாட் ரீசைக்ளிங் தான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ இருந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ வந்து ரீசைக்ளிங் வந்து அதிகமாகிருக்கு. ஓகே அப்போ வந்து 5 to 10% அப்படின்ற மாதிரி. இது நான் சொல்கிறது வந்து கவர்மெண்ட்டோடைய டேட்டா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க, இல்லை வந்துட்டு ஒரு ஆக்சுவல் பிளாஸ்டிக் கலெக்ஷன் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது டெக்னாலஜி தாண்டி அவசியங்கள் நிறைய வந்துருச்சு. இதை வந்து முறையாக நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணணும், கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸாகவும் வந்துருச்சு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பீப்புள் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. தென் பீப்புள் அவேர்னஸ் ஆல்சோ ஸ்லைட்லி இன்க்ரீஸ்ட். ஓகே ஒவ்வொருத்தவங்களோட வீட்டில் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே அந்த மாதிரி ஓகே ஆக்சுவலாக எஜுகேட்டடை விட மார்ஜினலைஸ்டு செக்ஷனில் தான் வந்துட்டு ரீசைக்ளிங் ப்ராப்பராக நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியும், சரிங்களா? அந்த 20 rupees வேல்யூ தெரியும், அந்த 10 rupees வேல்யூ தெரியும். ஸோ மார்ஜினலைஸ்டு செக்ஷனில் வந்து ஏன் அந்த பிளாஸ்டிக்கை தூக்கி ரோட்டில் போடுற, அதை எடுத்து போடு, அதை ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோ கால்டு எஜுகேட்டடோ இல்லை லிட்ரேட்ஸோ வந்துட்டு த்ரோ இட் இந்த டஸ்ட்பின் மேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ பிளாஸ்டிக்ஸோ குறிப்பிட்டு இந்த மாதிரி இருக்கிறது வந்து குப்பை தொட்டிக்கு போகக்கூடாது. அது வந்து இட் ஹேஸ் டு பி சேவ்டு, ப்ரொடெக்டட் அண்டு கரெக்டாக வந்து ரீசைக்கிள் மார்ட்டில் போட்டாகணும், காயிலாங்கரில் போட்டாகணும், அதுதான் சொல்ல வரேன். ஓகே ஸோ இப்போ நம்மளுடைய இதில் வந்துட்டு நான் ஆரம்ப கட்டத்தில் அந்த ரீசைக்கிளிங் அவேர்னஸே இல்லாமல் இருந்தேன். அதனால தான் வந்து என்னுடைய ஆர்ட் இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய படைப்புகள் எல்லாமே வந்து இந்த ரீசைக்கிளிங் பண்ணுங்கன்ற ஆரம்ப கட்டத்தில் நிறைய இருந்தது. நான் சொல்கிறது 2016 2020-21 டைம். ஓகே ஏன்னா ரீசைக்கிளிங்கிறதே வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்காமல் தான் இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ஸ்லேயே வந்துட்டு நான் வந்துட்டு இதை பற்றி பெரிய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி பிளாஸ்டிக்ஸ் ஆர் நாட் லைக் யூஸ் அண்ட் த்ரோ இல்லை, அதில் மோஸ்ட் ஆஃப் தெம் கேன் பி ரீசைக்கிள். ஓகே அதனால் வந்து அதை கரெக்டாக குப்பை தொட்டியில் கூட போடாதீங்க, அதை சேர்த்து வைங்க அப்படின்ற விழிப்புணர்வை தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அதை சேர்த்து வைங்க அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவ் இது ஸ்டார்டிங் டைமில் அப்படி தான் ஆரம்பிச்சது. மக்களுக்கு அந்த அவேர்னஸ் போயிட்டு ரீச் ஆகணும் அப்படின்றது. இட் வென்ட் ரியலி வெல். ஓகே த்ரூ ஃபஸ்ட்டு ஆர்ட் ஒர்க்ஸ், ஆர்ட் இன்ஸ்டலேஷன்லாம்
அதுலேயே வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஸ்டார்டட் டு கம். தே அண்டர்ஸ்டுட் எவென்ச்சுவலி. சரி, இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் டைமில் அது ஆர்ட் இன்ஸ்டலேஷனுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் போயிட்டு இப்போ ரோட்டில் போயிட்டு எடுக்கும்போது அந்த ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எது இந்த உலகத்தையே காப்பாற்றுறோன்ற உணர்வு. அட் த சேம் டைம் வந்து போயிட்டு பொறுக்கும்போது வந்து நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் வந்து எங்கேயோ இறக்கி வச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. ரொம்ப ரொம்ப ஒரு மென்டல் பீஸ் பயங்கரமாக கொடுத்துச்சு. சரி, இதை ஏன் வந்து ஒரு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது, இதையே எல்லாருக்கும் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த சின்ன ஐடியா. அட் த சேம் டைம் ஒரு வாக்கிங் ஆக்டிவிட்டி வேணும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, உலகத்திலே வந்துட்டு ஸ்ட்ரெச்சிங்கோ ஆக்டிவிட்டி பண்ணாத ஒரே உயிரினம் வந்து ஹியூமன் பீயிங் தான். நீங்கள் வேறு என்ன வேணால் பாருங்கள், சுற்றி இருக்க என்ன வேணால் பாருங்கள், அணில், மான், குயில், நாய், பூனை எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10-20 வாட்டியாவது ஸ்ட்ரெச் பண்ணும். ஓகே, சம்திங் பாடியாவது மூவ்மெண்ட் பண்ணும். பட் இன்றைக்கி வரைக்கும் ஹியூமன் பீயிங் தான் வந்துட்டு அவன் வாரக்கணக்கு ஆனாலும் சரி, மாதக்கணக்கு ஆனாலும் சரி, உடம்பை வளைக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கான ஒரு இது வாக் ஃபார் பிளாஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் 6 ஐடியாலஜிஸ். ஒன்று, ஒரு வாக்கிங் வெல் டாக்கிங் கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணணும். த ஃபஸ்ட்டு திங் எனக்கு வந்து தோணுனது வந்துட்டு ஒரு லிட்டர் ஃப்ரீ வேர்ல்டை வந்து உருவாக்கணும். ஆக்சுவலாக நாங்கள் பிளாஸ்டிக் எதிர்த்து வந்து இது பண்ணல. வாக் ஃபார் பிளாஸ்டிக் பேர்லேயே வந்து ஒரு அன்பு இருக்கும். வாக் ஃபார் பிளாஸ்டிக் தான் அது. ஓகே, இட்ஸ் நாட் வாக் அகெயின்ஸ்ட் பிளாஸ்டிக். ஸோ அதனால் அந்த வாக் ஃபார் பிளாஸ்டிக் சொல்ல வர்றதே வந்துட்டு எல்லா உயிரினங்களும் பார்க்குற மாதிரி தான் நீ பிளாஸ்டிக்கையும் பார்க்கணும். அப்படி கீழே போட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. அதனால் எது பிரச்சனைனா கீழே தூக்கி போடுறது, குப்பையை கீழே போடுறது தான் பிரச்சனை. அதுக்காக தான் இந்த வாக் ஃபார் பிளாஸ்டிக் ஆரம்பிச்சு. இது ஆக்சுவலாக வாக் அகெயின்ஸ்ட் பிளாஸ்டிக் சொன்னீங்களே, ஸோ நானுமே இந்த வாக் ஃபார் பிளாஸ்டிக் அப்படின்னு பார்த்தோன்னே நீங்கள் இப்போ ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஸோ நம்ம பட் ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் இருந்திருக்கும், ஏன் இவன் இப்படி பேரை வச்சான் அப்படின்னு. ஏன்னா நம்ம பிளாஸ்டிக் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தானே இதை இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி ஃபார் பிளாஸ்டிக் வந்து கரெக்டாக இருக்குன்ற மாதிரி யோசிச்சு. இல்லை, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ கீழே இன்றைக்கும் வந்து பிளாஸ்டிக் வந்து ஒயிட் கோல்டுன்னு தான் சில கண்ட்ரீஸ்லலாம் சொல்கிறது. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ நம்ம தான் புரிஞ்சிக்க மாட்டோம். ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த வேல்யூ புரியணும், மக்களுக்கு புரியணும். அவங்களோட ஐடியாலஜி பாருங்கள், அவங்களோட தாட் ப்ராசஸ் பாருங்கள், அவங்க யாருன்றதை சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக ஒரு பொருள் வாங்குறாங்க, அந்த பொருளுக்குள்ளே அந்த பொருளை பேக்கேஜ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் தான் பிளாஸ்டிக். அதுக்குள்ளே அவங்களுக்கு தேவையானது ஏதோ ஒன்று இருக்குது. அது சாப்பாடோ பேக்கேஜ்டு உள்ளே வந்து டெலிவரியிலேருந்து எதாவது வந்ததாக இருந்தாலும் சரி, உள்ளே இருக்கிறத எடுத்துப்பாங்க, வெளியே இருக்கிறது தூக்கி போட்டுருவாங்க. இது எவ்வளோ ஒரு முரண்பாடான ஒரு விஷயம். அப்படி தான் இப்போ மக்களையும் பயன்படுத்திட்டு தானே இருக்காங்க. அப்படி தானே உணர்வுகள் உறவுகளையும் அப்படி தானே பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலாக அதுதான் அதோடைய கோர் ஐடியாலஜி. எனக்கு அந்த விஷயமே வந்து ஒரு மாதிரி ஆடிட்டிங்காக தான் இருக்குது. ஸோ உனக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா அதை உபயோகப்படுத்திட்டு மிச்சம் இருக்க சார்ந்ததெல்லாம் தூக்கி போட்டுருவேன். நீ அது என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றலாம் நீ கண்டுக்க மாட்ட. உற்பத்தி பண்ணவனும் அதை கண்டுக்க மாட்டான். அரசும் ஆரம்ப கட்ட காலங்களில் வந்து அது பெரிய ஸ்டெப் எடுக்காமல் இருந்தது. பட் இப்போ எடுக்குது. ஓகே, பட் பத்தாது. ஓப்பனாக சொல்லணும்னா பத்தாது. இன்னும் நிறைய பண்ணியாகும். இந்த விஷயத்த எப்படி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகலாம், எது தெளிவுபடுத்துனா அன்பு தான் தெளிவுபடுத்தும். இதுவே எனக்கு லேட்டராக தான் புரிஞ்சுது. ஓகே, நான் ஒன்றும் ஆரம்ப கட்டத்திலே வந்து ஒரு ஞானி மாதிரியெல்லாம் வந்து இதெல்லாம் இல்லை. நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஆரம்பித்ததே வந்துட்டு அது எதர்ச்சியாக இயற்கையோட பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கொடுத்துருது. நான் எதுவும் பண்ணல. இல்லை, நான் ஓப்பனாக சொல்ல, நான் எதுவுமே பண்ணல. அது இட்ஸ் லைக் கைடிங் ஃபோர்ஸ், இட்ஸ் கைடிங் மீ கம்ப்ளீட். தட்ஸ் ஹவ் மை ஓவரால் ஜர்னி இட் இஸ். ஸோ இப்போ உங்களோட ரீசைக்கிள் மெத்தட்ஸ் அப்படிலாம் இருக்குது. பட் சில ஒப்பீனியன்ஸ் வந்து இன்னுமே ரீசைக்கிள் பற்றி ஒரு ராங் ஒப்பீனியன்ஸ் தான் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். எப்படின்னா, ஸோ வி கேன் யூஸ் மோர் பிளாஸ்டிக்ஸ், பட் அதை நான் ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நான் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறேனோ அதை ரீசைக்கிள் பண்ணிவிடுவேன். அந்த இடத்துல லைக் மிஸ்டேக் ஆகுற மாதிரி தெரியலையா? ஸோ யூசேஜே வந்து ஸ்டாப் பண்ணுன்ற மோட்டிவ்க்கு இன்னும் யாருமே போகல. எக்ஸாக்ட்லி, கரெக்ட். ரீசைக்கிளே இட்ஸ் எனஃப் அப்படின்ற மாதிரி ரீசைக்கிள்குள்ள அந்த ஒரு தாட் வச்சிருக்காங்களே. ஸோ அது வந்து ஒரு எப்படி நம்ம சொசைட்டில ஒரு லாங் லாஸ்டிக்கான இம்பாக்ட், நெகட்டிவ் இம்பாக்ட் தான் அது. ஆப்வியஸ்லி நெகட்டிவ். அதை பற்றி நீங்கள் இல்லை, இதுக்கு வந்து ஃபண்டமெண்டலி உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. தென் அப்புறம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. வாழ்க்கை போகிற வேகத்தில் வந்துட்டு எது வேணாலும் பண்ணிடலாம், தென் என்ன கிடைக்குதோ அதை எடுத்து கன்சியூம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இதுதான். இதுக்கு தான் வந்து சஸ்டைனபிலிட்டியும் மைண்ட்ஃபுல்னஸும் வந்து பெரிய ப்ராக்டிஸாக இருக்கும். நம்ம எல்லாருமே வந்துட்டு ஏன் ஒரு பொருளை வாங்கணுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது வீட்டிலேருந்தே வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா, ஓகே, எங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் படி ஓகே ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு யங்ஸ்டர், ஓகே, இல்லை வந்துட்டு அது உங்கள் யங்ஸ்டராக இருந்தாலும் சரி,
இல்லை ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்னாலும் சரி, அவங்க தண்ணிக்கு மட்டுமே ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 4000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய்க்கு வந்து செலவு பண்ணுறாங்க. வெளியே வாங்க. சம்டைம்ஸ் சில பேர் ஓகே அண்டு அபோவ் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு 12,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய் வந்து வருஷத்துக்கு மட்டும் செலவு பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 2 வாட்டர் பாட்டில் 40 ரூபாய், 1200 ரூபாய் ஒரு மாதத்துக்கு வந்து செலவு பண்ணுவாங்க. சரிங்களா? ஈஸிலி செலவு பண்ணுவாங்க. இந்த 1200 இன்ட்டு 12 மந்த்ஸ் போட்டுக்கோங்க, ஈஸிலி 15,000 வந்துடும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு வெறும் வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்கு மட்டும் செலவு பண்ணுறது. அந்த தண்ணி நல்லதும் இல்லை. எவ்ரி வாட்டர் பாட்டில் பின்னாடி வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க 6 months பிஃபோர் யூஸ் இட் பிஃபோர் 6 months அப்படின்ட்டு. ஒரு தண்ணிக்கு எப்படி நீங்கள் வேலிடிட்டி கொடுக்கலாம்? ஓகே, அது தண்ணிக்கு இல்லை, வாட்டர் பாட்டிலுக்கு. அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ். பிளாஸ்டிக் ஒரு அற்புதமான ஒரு எலிமெண்ட். ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி அதை ஃபுட் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்துட்டாங்க.